யஷ்வா ஹெர்பல்ஸ் ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஃப்ரெஷ் தாங்க. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்துலேருந்து தான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது லெமன் ட்ரீ வந்து உங்கள் ஹேருக்கு வந்து நேச்சுரல் கிளென்சராக இருக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் அண்ட் ஸ்கேல்ப் இச்சினஸ் இது எல்லாமே இல்லாமல் பார்த்துக்கும். அண்ட் இதோட இலைகளுமே வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, இதில் இருக்கிற அயன், பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து உங்கள் முடி உதிர்வை தடுத்து ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற அமினோ ஆசிட் வந்து உங்கள் ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து ஷைனாக வச்சுக்கும். மருதாணி இலைகள் உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா கூல் பண்ணி இச்சினஸ் இல்லாமல் பார்த்துக்கும். அண்ட் உங்களுக்கு கிரே ஹேர் இருந்தால் அதை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதோட விதைகள் மற்றும் பூக்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதுவும் கிரே ஹேருக்கு ரொம்ப நல்லது. கொய்யா இலைகள், இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து உங்கள் ரூட்டை நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் இதில் இருக்கிற லைகோபேனே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சூரியன் கிட்டேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து உங்கள் ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஆவாரம் பூத்தி இருக்க சாவாரை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஹேரை நல்லா ஸ்மூத்தாக ஷைனியாக வச்சுக்கும், ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இதோட இலைகளுமே வந்து நல்லா நேச்சுரல் கிளென்சராக ஆக்ட் ஆகுங்க. செம்பருத்தி பூ மற்றும் இலைகள்ங்க, இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் இருக்கிற அமினோ ஆசிட் வந்து உங்கள் பிளட் சர்க்குலேஷனை நல்லா சிமுலேட் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், ஹேரை பிரேக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கும், நல்லா ஸ்மூத்தராக சாஃப்டாக வச்சுக்கோங்க. வல்லாரையெல்லாம் ஆட் பண்ணலாமான்னு கேட்பாங்கங்க. பட் இதில் இருக்கிற விட்டமின் B1, C, ஜிங்க், அயன் இது எல்லாமே உங்கள் ஹேரை நல்லா லாங்காக வளர பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஸ்கேல்ப்பை இச்சினஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. துளசி, இது உங்கள் நேச்சுரல் ஹேர் கலரை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இளநரை வராமல் தடுக்கும், உங்கள் ஹேர் லாஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. யூக்கலிப்டஸ் இலைகள், இது உங்கள் ஹேரோட எலாசிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஹேரை வந்து ரூட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸ்ப்ளிட்டன் இல்லாமல் பார்த்துக்கும், ஹேர் நல்லா க்ளாஸியாக ஷைனியாக வச்சுக்கோங்க. ஆலம் விழுது மற்றும் இலைகள், இது முடி உதிர்வுக்கு வந்து ஒரு செம்ம ரெமிடி. வழுக்க விழுந்த இடத்துல கூட நியூவாக பேபி ஹேர் வந்து வளர வைக்கும். இது ஆடு தீண்டா பாலை, ஆடு இந்த இலையை சாப்பிடாது, அதனால் இதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும். முருங்கை இலை, இதில் வந்து விட்டமின் A, B, E எல்லாமே இருக்குது. இது உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா நரிஷ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இதில் இருக்கிற அயனோ, ஜிங்க் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஹேரை நல்லா க்ரோத் பண்ணிவிட்டு நல்லா திக்காக லாங்காக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து வேப்ப இலை, இது தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கேல்ப் வந்து இச்சினஸ் இல்லாமல் வச்சுக்கும், அண்ட் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கும். அப்புறம் பொடுகு ஏதாவது இருந்தால் அதையும் இது வந்து எடுத்துரும். இது மலை வேம்பு மரம், இது நார்மலான வேப்ப இலை மாதிரி இல்லாமல் இதோட இலையை வந்துட்டு நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் இதோட பூவுமே வந்துட்டு நல்லா நார்மலான வேப்பம் பூ இல்லாமல் நல்லா லாவெண்டர் கலரில் இருக்கும் இதோட பூ. இதுவும் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேருக்கு வந்து நல்லா டேண்ட்ரஃப் இல்லாமல் வச்சுட்டு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இது வந்துட்டு அருகம்புல் வந்து உங்கள் ஹேரோட ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இளநரை வராமையும் தடுக்கும், ஹேர் டேமேஜ்லேருந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ணும். அப்புறம் வந்து ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி அருகம்புல் வந்து ரொம்ப நல்லது. இது வந்துட்டு கீழா நெல்லி வந்து உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் வழுக்கு தலையில் கூட முடி வளர வைக்கிற ஆற்றல் வந்து இந்த கீழா நெல்லிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆமணக்கு செடி, இதுலேருந்து தான் வந்து கேஸ்டர் ஆயிலெலாம் தயாரிப்பாங்க. இது வந்து ஹேர் ட்ரைனஸ்க்கு, அப்புறம் ஹேர் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக உங்களுக்கு வந்து வச்சுக்கும். ஹேர் நல்லா திக்காக லாங்காக வளர்கிறதுக்கு இந்த இலை வந்துட்டு யூஸ் ஆகும். குப்பமேனி இலை, இதில் வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேர் வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். திருநீற்று பச்சிலை, இதுவும் ஒரு வகையான துளசி செடி தான். இதில் இருக்கிற விட்டமின் A, C, அயன், கால்சியம் இதெல்லாம் ஹேர் லாஸை நல்லா ப்ரிவென்ட் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா என்கரேஜ் பண்ணும். ஆலோவேரா ஸ்கேல்ப்பை நல்லா கூல் பண்ணி இச்சினஸ் இல்லாமல் வச்சுக்கும். அண்ட் இதில் இருக்கிற அமினோ ஆசிட், விட்டமின்ஸ் எல்லாமே ஹேர் பிரேக் டவுன் ஆகாமல் பார்த்துக்கும், நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும் ஹேரை. இது வந்துட்டு நொச்சி இலை வந்துட்டு உங்களுக்கு கிரே ஹேர், அப்புறம் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கூட நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அப்புறம் தலைவலி, சளி பிடிக்கிற மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தூதுவளை, இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இளநரை வராமல் தடுக்கும். அண்ட் மற்ற மூலிகையினால் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த தூதுவளையை நம்ம ஆட் பண்ணுறோம்.